பாண்டியன் ஸ்டார் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சக்திவேல் இருந்துட்டு கோமதி எல்லாம் கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு எப்படியாவது நாங்கள் உங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவோம், எதுக்காகவும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மயிலோட குடும்பத்திலேருந்து பாக்கியம் இருந்துட்டு நீங்கள் எப்படி வெளியில் வந்துடுறீங்கன்னு நான் பார்த்துறேன், என் பொண்ணுக்கு கொடுத்த டிவோர்ஸ் நோட்டீஸை வாபஸ் வாங்குறீங்கன்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டா கண்டிப்பாக நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் சொல்லிடுறாங்க. சரவணன் இருந்துட்டு அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, என்னை கூர்கூறாக வெட்டி போட்டால் கூட அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், ஆனால் மறுபடியும் இந்த குடும்பத்தோட நான் ஒட்டி உறவாடுறத கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மயில் இருந்துட்டு மாமா ப்ளீஸ் மாமா, என்னை இன்னொரு தடவை அப்படி கூப்பிட்டேன் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், கோர்ட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக எல்லாருமே சரவணனை அமைதியாக இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்துவேல் இருந்துட்டு டேய், இது நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இது கோர்ட்டு, எதனா ஒன்றுனா கூட அது உனக்கு எதிராக தான் நிற்கும், அதனால் அமைதியாக இரு, மற்றது எல்லாத்தையும் நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாத்தியம்மா இப்போ கூட மாமா மனசு மாறவே இல்லை, நீ தானே சொன்ன ஜெயிலுக்கு போனால் கண்டிப்பாக மாறுன்னு, ஆனால் இப்போ பாரு அவங்க நல்லதான் இருக்காங்க, என்னை ஏத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்டிப்பா உங்களை நான் ஏத்துக்க வைக்க தான் போறேன், மறுபடியும் ஆரத்தி எடுத்து உன்னை உள்ள கூப்பிட தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லிடுறாங்க. அதோட பிரேம முடிச்சிருக்காங்க.